ஏபிசி காஸ்டிங் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஏபிசி காஸ்டிங்னா என்ன, தென் எதுக்காக ஏபிசி காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸுக்கும் ஏபிசி காஸ்டிங்க்கு என்ன டிஃபரன்ஸ், தென் ஏபிசியோட மீனிங் பார்த்தோம். இட்ஸ் அ டெக்னிக் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் அப்பான் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவன் சொல்லி பார்த்தோம். தென் ஆக்டிவ் காஸ்ட் பூல்னா என்னன்னு பார்த்தோம். காஸ்ட் பூல்னா என்னன்னு பார்த்தோம். தென் காஸ்ட் டிரைவர்னா என்னன்னு பார்த்தோம். காஸ்ட் டிரைவர்ல ரெண்டு, ரிசோர்ஸ் காஸ்ட் டிரைவர், ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் பார்த்தோம். பட் ஆக்டிவிட்டின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வி டிஸ்கஸ்ட் எனிதிங் அபவுட் ஆக்டிவிட்டி. இது ட்ரெடிஷனல் பேசிஸ்ல பார்த்தோம். லிசன் ஹியர். ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல பேஸ்ட் அப்பான் மெஷின் ஹவர்ஸ், லேபர் ஹவர்ஸ், வால்யூம் பேஸ் பண்ணி பிரிப்போம். பட் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர்ல பேஸ்ட் அப்பான் காஸ்ட் டிரைவர் பேஸ் பண்ணி. பட் இந்த டயக்ராம் விட நான் கொடுத்த டயக்ராம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆப்ஜெக்ட். திஸ் நத்திங். டைரக்ட் காஸ்ட் ஈஸியா வந்து நம்ம காஸ்ட் ஆப்ஜெக்ட் போட்டலாம். ஆனா இன்டைரக்ட் காஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, காஸ்ட் ஆப்ஜெக்ட் அலோகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு ட்ரெடிஷனல் பேசிஸ் போறோம், ஏபிசி பேசிஸ். தென் அதுக்கப்புறம் வி ஹவ் டிஸ்கஸ்ட் மெனி திங். தென் டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சுங்க. டிஃபரன்சியேஷன் எல்லாம் கைண்ட்லி ரீட் டிஃபரன்சியேஷன். தென் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு முன்னாடி எனிதிங் டிஃபைன்ட் ஆஸ் ஆக்டிவிட்டி, write down activity, put the heading activity. ஆக்டிவிட்டிங்கிறது நார்மலா நம்ம என்ன செஞ்சிடலாம். இப்போ நான் சாப்பிடறதுக்கு போயிட்டு வந்தாலும் தட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ ஐம் ரிப்ளைங் டெக்ஸ்ட், நோ இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி மேபி எனிதிங், இது காமன் வேர்டு. ஸோ ரைட் டவுன் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி ஹியர் ரெஃபர்ஸ் டு ஈவெண்ட். இங்க ஏபிசி காஸ்டிங்ல ஆக்டிவிட்டினா காமன் வேர்டு. பட் ஏபிசி காஸ்டிங்ல ஆக்டிவிட்டினா ஆக்டிவிட்டி ஹியர் ரெஃபர்ஸ் டு an event. Activity here refers to an event that incurs cost. That incurs cost. Activity here refers to an event that incurs cost. So அந்த விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அது செலவை கொண்டு வந்துடும். ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அது செலவை கொண்டு வந்ததுன்னா அது ஆக்டிவிட்டி. அது ஏபிசி பொறுத்த வரைக்கும் அது that is an activity. Then put the heading. Level of activities under ABC methodology or cost hierarchy. Right now, level of activities under ABC methodology or cost hierarchy. Level of activities under ABC methodology or cost hierarchy. Level of activities under ABC methodology or cost hierarchy. Cost hierarchy. Right on. According to Cooper, C-O-O-P-E-R, according to Cooper, activities are classified into 4 different categories. According to Cooper, activities are classified into 4 different categories. Activities are classified into 4 different categories. This is known as manufacturing cost hierarchy. This is known as manufacturing cost hierarchy. This is known as manufacturing cost hierarchy. Line எழுதிங்க. Level of activities categories. First unit level activities. Second batch level activities. Third product level activities. Fourth facility level activities.
unit level activities, batch level activities, product level activities, then facility level activities. Then now put the heading unit level activities. Unit level activity na onnume illa. It's an அதாவது activities பிரிக்கிறோம். ஆக்டிவிட்டினாவே நம்ம ஏபிசி காஸ்டிங்ல என்ன சொல்லிட்டோம்? ஆக்டிவிட்டி மீன்ஸ் ஏபிசி காஸ்டிங்ல நம்ம ஆக்டிவிட்டினா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. Already we have given a definition for activity. Activity means an event that leads to incurrence of cost. Incurrence of cost. செலவாகும். ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டினா இட்ஸ் an event. அது நடந்தா என்ன செலவாகும்? That is activity. இப்போ யூனிட் லெவல் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் என்னது யூனிட் லெவல் ஆக்டிவிட்டி. யூனிட் லெவல் ஆக்டிவிட்டினா என்னது? யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட் என்ன ஆயிட்டு இருக்கு? இன்க்ரீஸ். This is யூனிட் லெவல் ஆக்டிவிட்டி. Write down யூனிட் லெவல் ஆக்டிவிட்டில எழுதிக்கோ. Write down. These are the activities for which these are all the activities for which these are all the activities for which the consumption of resources can be identified with the number of units produced. So எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றியோ ப்ரொடியூஸ் பண்ண அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் கன்சியூம் ஆகும். இப்ப ஒரு போன் ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் வேணும். இதே 10 போன் ப்ரொடியூஸ் பண்ணா 10 வேணும். 1000 போன்னா 1000 போனோட ரா மெட்டீரியல் வேணும். அப்ப யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது யூனிட் லெவல் ஆக்டிவிட்டி. So identified with the number of units produced. Number of units produced. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோ. Under primary level activities, cost of activity, under primary level activities, cost of activity strongly correlated to the number of units produced. 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 Examples will the unit level activities example. Using of indirect materials or consumables. Using of indirect materials or consumables. Using of indirect materials or consumables. Then inspection or testing. உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? Using of indirect materials or consumables, then inspection or testing. அதோட போதும். Then next put batch level activities. So அங்க யூனிட் லெவல் ஆக்டிவிட்டினா யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண ரிசோர்ஸ் அதிகமா கன்சியூம் ஆகும். இது பேட்ச் லெவல் ஆக்டிவிட்டினா so batches increase ஆக காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம் ஆக்டிவிட்டிஸ் அதாவது ப்ரொடக்ஷன் ரன், ஒரு பேட்சுக்கு ஒரு தடவை ப்ரொடக்ஷன் ரன் செட் பண்ணிட்டீங்கன்னா 10 பேட்ச் 20 பேட்ச் ரன் ஆகும். அது ப்ரொடக்ஷன் ரன். அப்ப ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ரன் செட் பண்ணா ப்ரொடக்ஷன் ரன் காஸ்ட் இல்ல செட்டப் காஸ்ட். தட் இஸ் பேட்ச் லெவல். அப்ப 1000 குவான்டிட்டிக்கு ஒரு செட்டப், 1000 குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு செட்டப் தான். அப்ப பேட்ச் லெவல். அப்ப பேட்ச்ன்றது மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா அது பேட்ச்னு சொல்றோம். ரைட் டவுன். The cost of some activities, the cost of supporting activities model, cost of supporting activities are driven by number of batches of units produced.
number of batches of units produced. மேல first unit level போட்டியில அதுல number of units produced அன்லைன் பண்ணிக்கோ. அன்லைன் that word number of units produced. யூனிட் லெவல் எழுதுனீல மேல அங்க அன்லைன் that number of units produced அன்லைன் பண்ணிக்கோ. இங்க number of batches of units produced. Unlike this word, number of batches of units produced. So cost of supporting activities mainly related with the number of batches of units produced. Then point number 2, write down point number 2. Batch level activities are the activities. Batch level activities are the activities related to batch level activities are the activities related to setting up of a batch. Batch level activities are activities related to setting up of a batch or a production run. Setting up of a batch or a production run. Setting up of a batch or a production run. At the point, cost of batch level activities vary with cost of batch level activities vary with number of batches made. Number of batches made, comma, but it is fixed for number of batches made, but it is fixed for all units in that particular batch. But it is fixed for all units in that particular batch. So அந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய 100 யூனிட்டோ 500 யூனிட்டோ 1000 யூனிட்டோ பட் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஏற்கனவே மார்ஜினல் காஸ்டிங்ல பார்த்திருக்கோம். மார்ஜினல் காஸ்டிங்ல மார்ஜினல் காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணா நடந்த மார்ஜினல் காஸ்ட். பட் அங்கேயும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் ரன்னுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். அப்ப அதுக்கு பேர் மார்ஜினல் காஸ்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு பேட்சோட மார்ஜினல் காஸ்ட் வேணா சொல்ல முடியும், ஒரு ப்ராடக்டோட மார்ஜினல் காஸ்ட் சொல்ல முடியாது. ஸோ காஸ்ட் ஆஃப் பேட்ச் லெவல் ஆக்டிவிட்டிஸ் வேரி வித் நம்பர் ஆஃப் பேட்சஸ் மேட். எவ்வளவு பேட்ச் பண்றோமோ அந்த அளவுக்கு மாறும். பட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் but it is fixed for all units in that particular batch. But it is fixed for all units in that particular batch. Example, write down example. Example, machine setup cost. Example, machine setup cost. They given in second. Machine setup cost. Then first, material ordering cost. Material ordering cost. Machine setup cost. Material ordering cost. Then inspection of products. Then inspection cost. Inspection cost. Inspection cost. Then product level activities. Next, product level activities. Product level, product. The cost of some activities. The cost of some activities are driven by a creation of a new product line. Are driven by a creation of new product line. Or creation of a new product line. Bracket la, open the bracket and write. Only once this activity occur. Only once this activity occur. Close the bracket. So driven by creation of a new product line, bracket la, only once this activity occur. Close the bracket. Write on next point. Next point. Product level activities are performed. Product level activities are performed to support different products in the product line. Product level activities are performed to support different products in the product line. 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 So once that பண்ணுவோம் திருப்பி பண்ணிட்டே இருக்க மாட்டோம். Example, write down example. Designing the product. Design 10 தடவை பண்ணுவோம், ஒரு தடவை பண்ணுவோம், ஒரே டைம் தான் டிசைன் பண்ணுவோம். Once டிசைன் பண்ணி முடிச்சிட்டா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். Designing the product. And next, producing parts of a product. Producing parts of a product.
producing parts of product. Then advertising of individual products. Advertising of individual products. Advertising of individual products. Then advertising of individual products. Advertising of individual products. Next, facility level activities. Next, facility level activities. மொத்தம் according to Cooper, உங்க புக்ல இயர் எல்லாம் கொடுத்திருக்காங்க 1990 எல்லாம் கொடுத்திருக்காங்க. லீவ் இட். உங்களுக்கு அதெல்லாம் நியூமரிக்கல் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். யூனிட் லெவல், பேட்ச் லெவல், ப்ராடக்ட் லெவல், லாஸ்ட் ஃபெசிலிட்டி லெவல் ஆக்டிவிட்டிஸ். ஃபெசிலிட்டி லெவல் ஆக்டிவிட்டிஸ் ரைட் டவுன். Facility level activities are necessary. Facility level activities are necessary for sustaining. Facility level activities are necessary for sustaining the manufacturing process. Facility level activities are necessary for sustaining the manufacturing process. And cannot be directly attributed to individual products. 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 Example எழுதிக்கோ. Maintenance of buildings. Maintenance of buildings. Plant security. Production manager salary. Plant security, production manager salary. Production manager salary. So these are all facility level activities. Then put stages or steps in ABC. Stages or steps in ABC. Now our diagram put on diagram இருக்கு பாருங்க. Overhead cost linked through resource cost driver to activities. Then after that, this is cost pool. Then after that, linked through activity based cost drivers to cost object. So we pass the diagram that is here. Cost allocation under ABC ஒரு கெட்ல கொடுத்திருக்காங்க. Then put the steps or stages of ABC. Steps or stages of ABC. Write down step 1. Write down step 1. Please write down. Identify the various significant activities. Identify the various significant activities within the firm. Identify the various significant activities within the firm. அது கீழே ஸ்டெப் 1 ரெண்டாவது ஐடென்டிஃபை த முதல்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிங்க. முதல்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிங்க. தென் பாயிண்ட் நம்பர் 2, classify the identified activities into primary activities. Classify the identified activities into primary activities and secondary or support activities. Classify the identified activities into primary activities and secondary or support. அப்ப எது primary activity, எது support activity? Listen here, primary activity na enna? What is that primary activity? Then secondary or support activity. Primary activity na manufacturing is a primary activity. நம்ம ஒரு கம்பெனினா நம்ம கம்பெனி மெயின் என்னது manufacturing. Support na canteen is a support activity. கரெக்ட்டா? Canteen இருந்தாலும் இல்லனாலும் manufacturing நடக்கும். But நம்மளோட லேபருக்கு subsidized meals whatever it may be, the support பண்றோம் நம்ம. We are using canteen as a support activity. So like that, you have to identify which is primary, which is secondary or support activity. You have to identify. This is step 1. So first activities என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு then அதுக்கப்புறம் பிரைமரியா செகண்டரியான்னு அவன் என்ன சொல்றான், ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், then கஸ்டமர் லைசன்ஸ், பர்ச்சேசிங், குவாலிட்டி கண்ட்ரோல், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல எது பிரைமரி ஆக்டிவிட்டி, எது செகண்டரி ஆக்டிவிட்டின்னு யூ ஹேவ் டு கிளாஸிஃபை.
Next, step 2. Relate the overheads to the activities using resource cost driver. Relate the overheads to activities using resource cost driver. Relates the overheads to the activities using resource cost driver. அது கீழே எழுதிக்கோ, write down அது கீழே. Point number 1. Overheads will be related to support our primary activities. Overheads will be related to support and primary activities using resource cost drivers. Overheads will be related to support and primary activities using resource cost drivers. Bracket write quantity of resource consumed. Bracket write based on quantity of resource consumed. Quantity of resource, close the bracket. Next, at the point, all the cost will be identified under the activities. All the cost identified under this activities. All the cost identified under this. Listen this diagram. Listen this diagram. We are using resource cost drivers. We are using resource cost drivers to allocate. So all the cost identifying under these activities, creating activity cost pools. This is called activity cost pool. Creating activity cost pools or activity cost budget buckets. Activity cost pools or activity cost buckets. Activity cost buckets. Step 3. Write down step 3. Apportion the cost of support activities. Apportion the cost of support activities over the primary activities on suitable basis. Apportion the cost of support activities over the primary activities on suitable basis. Listen. If a support activity canteen, suppose assume that number of meals served or number of teacups sold. So there are people, manufacturing irukku, administration irukku, stores irukku. Manufacturing ஒரு 100 பேர் இருக்கான், administration ஒரு 20 பேர் இருக்கான், ஸ்டோர்ஸ்ல 10 பேர் இருக்கான். சோ அப்ப கேண்டீன் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன கொடுத்திருக்கான், 150, ஒரு 39,000 ரூபாய் கொடுத்திருக்கான். கேண்டீன் எக்ஸ்பென்சஸ் if they given 39,000, என்ன சொல்றோம், பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்க்கு சப்போர்ட்டட் ஆக்டிவிட்டியை மாத்தி விடுன்னு சொல்றோம். 39,000ங்கிறது மேனுஃபேக்சரிங்ல இருந்து போன மட்டும் சாப்பிட்டானா, அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமா, சேல்ஸ்ல இருந்தா 3 பேருமே போய் சாப்பிட்டுருக்கான். அப்ப டிவிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 130. 100 எம்ப்ளாயி, 20 எம்ப்ளாயி, 10 எம்ப்ளாயி, மொத்தம் 130. அப்ப ஒரு எம்ப்ளாயோட காஸ்ட் எவ்வளவு, 300 ரூபாய். ஒரு எம்ப்ளாயோட காஸ்ட் 300 ரூபாய். சோ கேண்டீன்ங்கிறது சப்போர்ட் ஆக்டிவிட்டி, சப்போர்ட்டிங் த கம்பெனி. அப்போ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆளுக்கு நம்ம கேண்டீன் மெயின்டைன் பண்றதுனால 300 ரூபாய் செலவாகுது. மேனுஃபேக்சரிங் எத்தனை பேர் இருக்கா, 100 பேர் இருக்கா. அப்ப 100 × 300. அப்ப இது சப்போர்ட் ஆக்டிவிட்டியை நம்ம எதுக்கு அலோகேட் பண்றோம், பிரைமரி ஆக்டிவிட்டிக்கு. சோ அதான் இந்த ஸ்டெப். அப்போர்ஷன் த காஸ்ட் ஆஃப் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் டு த பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் ஆன் சூட்டபிள் பேசிஸ். இது கேண்டீன் அப்படிங்கறதுனால நம்ம நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லா எம்ப்ளாயி கேண்டீன் தான் சாப்பிடுறோம். ஃபுட்டு கொண்டாடக்கூடாது, கம்பெனி ரூல்ல ஃபுட்டு கொண்டாடக்கூடாது. அப்ப கேண்டீன்ல போய் சாப்பிடும்போது 100 எம்ப்ளாயி, அப்ப ஆவரேஜ் காஸ்ட் 39,000, மொத்தம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 130. மேனுஃபேக்சரிங் 100 எம்ப்ளாயி, therefore 30,000. தென் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 20 எம்ப்ளாயி இருக்கா, தென் 300 ரூபாய், 6,000 ரூபாய் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. தென் 10 எம்ப்ளாயி இருக்கா, 300 ரூபாய், 3,000 ரூபாய் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப டோட்டலா ஆட் பண்ணி பாருங்க. சோ திஸ் இஸ் சயின்டிபிக் பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட். அதனாலதான் மெஷின் அவர் யூஸ் பண்ண வேணாம், ஆர் லேபர் கவரோ அல்லது வால்யூம் ப்ராடக்டோ யூஸ் பண்ணாதீங்க. இது ட்ரெடிஷனல் பேஸ்ட், இது கரெக்டா வராது.
அப்ப அந்த கன்சர்ன் சப்போர்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிள் பேசிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி வில் யூஸ் சூட்டபிள் பேசிஸ். கேண்டீன் அப்படிங்கறதுனால நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் அது கீழே எழுதிக்கோ. ஸ்டெப் 3 கீழே அது முடிச்சிட்டீங்களா? பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் ஆன் சூட்டபிள் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது முடிச்சிட்டு அது கீழே ஸ்டெப் 3 கீழே எழுதிக்கோ. திஸ் அப்போர்ஷன்மெண்ட் இஸ் சிமிலர் டு this step this step is similar to reapportionment of service department expenses to production department expenses. This step is or this apportionment is similar to reapportionment of service department expenses to production departments. Reapportionment of service department expenses to production departments. Example ediko. Example, canteen expenses will be apportioned based on number of employees in the primary activities. Canteen expenses will be apportioned based on number of employees in the primary. அப்ப எதெல்லாம் primary activity? Manufacturing, administration, stores is a primary activity. Support activity, canteen. அப்ப canteen expenses will be apportioned based on number of employees in the primary activity இருக்கிற number of employees based பண்ணி நம்ம canteen expense பிரிக்கிறோம். Then step 4. Write down step 4. Determine the activity cost driver for each activity or cost pool. Step 4. மொத்தம் 3 ஸ்டெப் பார்த்தாச்சு. Step 1, Step 2, Step 3. Now we are in Step 4. Determine the activity cost driver for each activity or cost pool. Determine the activity cost driver for each activity or cost pool. Determine the activity cost driver for each activity or cost pool. Write down. Activity cost drivers are used to relate the activity cost drivers are used to relate the cost pools or cost buckets. Cost pools or cost buckets. Cost pools or cost bucket. Overhead costs to cost objects. Cost pools or cost budget overhead costs to cost objects. To cost objects. To cost in the diagram. Listen again this diagram. So activity cost driver வந்து பாருங்க, இங்க இருக்கிற cost pool cost budget overhead cost எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்? Cost object க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். We are transferring it to cost object. So இதுதான் step 4. இதான் என்னது? Step 4. Write down. Activity cost drivers constitutes the reason for incurring cost. The reason for incurring cost. The reason for incurring cost. It can also be known as causal factor. It can also be known as CAUSAL, causal factor. Yeah, இதனாலதான் செலவாகுது. It can be also referred as causal factor. Then step 5, right? Step 5. Computation of ABC cost driver rate. Computation of ABC cost driver rate or ABC rate. Computation of ABC cost driver rate or ABC rate. Or ABC rate.
Write down the formula given in book. Write down the formula given in book. Activity cost pool. That is total cost of activity. Bracket la write down. Total cost of activity. Bracket la activity cost pool. Activity cost pool whole division by activity cost driver. Activity cost driver bracket la quantity. Activity cost driver bracket la quantity. அது எவ்வளோ 10,000 5,000 எவ்வளோ. Activity cost driver bracket la quantity. Total cost of activity divided by activity cost driver bracket la quantity. Here எழுதிக்கோ. It is like bracket la open the bracket and write ABC rate and போடு. Close the bracket. It is like bracket la ABC rate, close the bracket. It is like ABC rate, close the bracket. Computation of overhead absorption rate. Computation of overhead absorption rate under traditional system. Overhead absorption rate used under traditional system. Then step number 6. Then write down step. உங்களுக்கு 5 step தான் கொடுத்திருக்கானா இல்ல step இருக்கா கீழ? அவ்வளவுதான் கொடுத்திருக்கான். Step number 6. Write down step number 6. Assigning cost to cost objects. Step number 6. Assigning cost to cost objects. Assigning cost to cost objects using formula. Assigning cost to cost objects using formula. As below. Assigning cost to cost objects using formula as below. Write down the formula. Resources consumed into, write down the formula. Resources consumed into ABC rate. Resources consumed into ABC rate. Resources consumed into ABC rate. அது கீழே எழுதிங்க. Under traditional costing, the formula will be, under traditional costing, the formula will be machine hours or labor hours. Under traditional costing, the formula will be machine hours or labor hours into overhead recovery rate. Overhead recovery rate. These are all the steps you have to use. So listen very carefully. There are 6 steps. Step 1, identification of activities. The primary activity and the secondary activity. Then step 2, allocate cost or identify cost of support activities. Step 3, use resource cost driver. To apportion cost to cost pool. It is என்ன cost? Support cost to cost pool or cost bucket. Then use activity cost driver.
cost driver to allocate overhead cost to cost object. Cost object. அதுக்கு முதல்ல step 4, இது step 5. Step 4, computation of ABC rate. Step 5, computation of ABC rate. இல்ல correct தானா? Step 5 வந்து computation of ABC rate. Then step 6. Step 6, assign cost to cost object. Step 6, assign cost to cost object. Cost object க்கு cost assign பண்ணு. Activity கண்டுபிடி, primary secondary கண்டுபிடி, then allocate or identify cost of support activities. Support activities ஓட cost வந்து கண்டுபிடிச்சிரு. Support activity ஓட cost கண்டுபிடிச்சிரு. Then use resource cost driver. Use resource cost driver to allocate support activity cost வந்து primary activity க்கு மாத்தி விட்டு. Use resource cost driver and allocate support activity cost வந்து primary activity க்கு மாத்தி விட்டு. Then determine cost driver. Determine activity cost driver. Use activity cost driver கிடையாது. Determine activity cost driver. Determine activity cost driver to allocate overheads. Then அதுக்கப்புறம் compute ABC rate. Then assign the cost to cost. Sum போடும்போது ஈஸியா இருக்கும். தியரி கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் பத்தி ABC பார்க்கறதுனால அப்படிதான் இருக்கும். So sum போடும்போது you will feel familiar. Then listen here. இது ட்ரெடிஷனல் பேசிக்ல உனக்கு சொல்லித்தரான். ட்ரெடிஷனல் பேஸ்ல எப்படி overheads allocate பண்ணணும்னு சொல்லித்தரான். Listen here. Now we are doing under traditional basis allocation of overheads. Traditional basisல overheads allocate பண்றான். Basisல overhead allocation. அவன் என்ன சொல்லியிருந்தான்? ஒன்னா மெஷின் அவர் அப்படி இல்லைன்னா லேபர் ஹவர் ஆர் ப்ரொடக்ஷன் வால்யூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஆர் ப்ரொடக்ஷன் வால்யூம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அலோகேட் பண்ணுவோம். இது அக்யூரசி இருக்காதுன்னு சொன்னான். நாட் பிரசன்ட் அக்யூரசி. கரெக்டா? அக்யூரசி இருக்காதுன்னு சொல்லியிருந்தான். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. So அப்ப let us take a small example to understand the steps. Assume that the company makes widgets and management decides to install an ABC system. Management decides that all the overhead cost will have only 3 cost drivers. 3 cost driver தான். ஒன்னு direct labor hour, machine hour, number of purchase orders. And the general ledger of the company shows the following. General ledger of the company shows the following. Listen, இதெல்லாமே overheads. இதெல்லாமே overheads. So which overheads do you think driven by the direct labor? இதுல எது direct labor மூவ் பண்ணதுன்னு கேட்கலாம். So payroll of taxes இல்ல மெயின்டெனன்ஸ், மெஷின் மெயின்டெனன்ஸா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் லேபரா, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸா, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் சப்ளைஸா, எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷன், எலக்ட்ரிசிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ். இதுல எது டைரக்ட் லேபரோட லிங்க்டு? யூ கேன் ஐடென்டிஃபை அண்ட் அப்டேட் மீ. ஆன்சர் புக்கோட ஆன்சர் பார்க்க கூடாது. எதெல்லாம் டைரக்ட் லேபரோட எது லிங்க்டு? ஃபர்ஸ்ட் அப்டேட் மீ விச் இஸ் லிங்க்டு வித் லேபர். கைண்ட்லி சூஸ். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. நீ எப்படி அப்டேட் பண்ண? சார் 1னா 1, 3னா 3, 5னா 5. அப்ப நீ டெக்ஸ்ட்ல எனக்கு டைப் பண்ணும்போது 1ஆ 3ஆ 5ஆ 7ஆ. So you have to choose on yourself. ஆன்சர் பார்க்க கூடாது. You have to choose எது லேபரோட லிங்க்டு, எதெல்லாம் லேபரோட லிங்க்டு. கைண்ட்லி சூஸ். பேரோல் டாக்ஸஸா, மெஷின் மெயின்டெனன்ஸா, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் லேபரா, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸா, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் சப்ளையா, எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷனா, எலக்ட்ரிசிட்டியா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸா. இது எது லேபரோட லிங்க்டு? ஃபர்ஸ்ட் சூஸ் அண்ட் அப்டேட் மீ. நம்பர் கொடுத்துக்கோ. இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8. மொத்தம் 8 இருக்கு. So kindly update me which is உன்னோட நாலேஜ் தகுந்த மாதிரி update me which is related to the labor. Kindly update me which is related to the labor. Update me please. ஃபர்ஸ்டா இல்ல 3ஆவதா இல்ல 4ஆவதா இல்ல 7ஆவதா இல்ல 5ஆவதா? Kindly update me which is related to the லேபருக்கு. இது எது 8ஆவதா? எது ரிலேட்டட்? 1ஆவதா இல்ல 3ஆவதா இல்ல 5ஆவதா இல்ல 8ஆவதா இல்ல இதா அப்படின்னு எது ரிலேட்டட் டு த
Janani updated payroll of taxes. Very good, Janani. Payroll of taxes, fringe benefits, unemployment insurance, and purchasing department labor. So Minnal எப்பவுமே front வந்துருச்சு. Others Kripagari also Minnal came. Kripagari ஒன்னே தான் சொல்லிருக்காங்க. தாரகா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் சொல்லிருக்காங்க. Others வாசுகி ஆனந்தன் kindly participate. 1278. வாசுகி ஆனந்தன் told 1278. Lesson 1. மெஷின் மெயின்டெனன்ஸ் எப்படி லேபரோட லிங்க் பண்றீங்கன்னு தெரியல. இங்க லேபர் இருக்கு, லேபரை விட்டுட்டீங்க. பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் லேபர்னே இருக்கு, அதை விட்டுட்டீங்க. தென் 7 எலக்ட்ரிசிட்டிக்கும் லேபருக்கு என்ன சம்பந்தம்? எல்லா லேபரும் ஒர்க் பண்றதுக்கு போய் பவர் கனெக்ஷன் போட்டு ஒர்க் பண்றாங்களான்னு தெரியல. இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஓகே ஃபைன், ஏன்னா எம்ப்ளாயினா லேபர் சம்பந்தப்பட்டது. இது இங்க லேபர் இருக்கு. இங்க பேரோல்ங்கிறது சேலரி பே பண்றது. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துமே, நான் கூட நேற்று சொன்னேன், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் போடும்போது கூட சொன்னேன், இது எடுத்தே 10 வருஷம் ஆச்சு நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ லிங்க் வித் சேலரி. அப்ப 1வது 3வது 4வது தென் 8வது 1378 1378. தென் யாராரு 1278 1378 இல்ல 1348. 1348 is the right answer. So first then fringe benefit 1378. Okay, ஜனனி கரெக்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. லெட் மீ செக். அப்ப என்ன சொல்லிருக்கோம் நம்ம 1378 சொன்னோமா? தென் லிசன், பேரோல், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ். பேரோல், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், ஈவன் அந்த லேபர் கூட எடுத்துக்கலாம். என்ன லேபர்? பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் லேபர். என்ன கேட்கிறான் இவன்? So management decides overhead cost will 3 cost drivers: direct labor hours, machine hours, number of purchase orders. பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் அப்ப ஏன் டைரக்ட் லேபர் அவர் எடுக்கல? இதுவும் நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம், அது கூட லிங்க்டு தான். ஸோ அப்ப 1 ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அது அசம்ஷன் போட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அசியூம் தட் total number of labor hours 1000, then machine hours 250 and total purchase orders வந்து 100. then ஓகே அவன் ஏன் பர்ச்சேஸ் டைரக்ட் லேபர் எடுத்திருக்கானா, அவன் பர்ச்சேஸ் ஆர்டர் லிங்க் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? பர்ச்சேஸ் ஆர்டரோட லிங்க் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் காமிக்கிறோம், அப்புறம் மெஷின் ஹவர்ஸ் கேட்கிறோம். அடுத்தது அதாவது டைரக்ட் லேபர் ஹவரை விட பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து டைரக்டா ஏதோட லிங்க்டு, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்டோட லிங்க்டு. அதனால இதை வந்து பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். இதை மட்டும் இந்த பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் லேபரும் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் சப்ளைஸும், ஏன்னா பர்ச்சேஸோட டைரக்ட் லிங்க்டு, அதனால பேரோல், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்து பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மெஷின் ஹவர் கேட்கறான். மெஷின் மெயின்டெனன்ஸ் மெஷின் ஹவரோடது, தென் எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷன் மெஷின் ஹவரோடது, தென் எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ மெஷின் ஹவரோட. ஸோ லிசன், அப்ப நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ எதெல்லாம் டைரக்ட் லேபர் ஹவரோடது, எதெல்லாம் டைரக்ட் லேபர் ரிலேட்டட், எதுனெல்லாம் மெஷின் ஹவர் ரிலேட்டட், எதெல்லாம் மெஷின் ஹவர் ரிலேட்டட், தென் அடுத்து லாஸ்ட் எதுனெல்லாம் பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலேட்டட். லிசன், எதெல்லாம் பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலேட்டட், இந்த 3 விதத்தில் பிரிக்க சொல்றான். ஸோ பேரோல் ஆஃப் டாக்ஸஸ் லேபர் ரிலேட்டட், யூ கேன் ரைட் பேரோல் ஆஃப் டாக்ஸஸ். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மெஷின் மெயின்டெனன்ஸ் மெஷின் ஹவர் ரிலேட்டட், மெஷின் மெயின்டெனன்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். பர்ச்சேஸ் இருக்கிறனால அதர்வைஸ் டைரக்ட் லேபர் தான், இங்க பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் லேபர். தென் நெக்ஸ்ட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் எம்ப்ளாயோட ரிலேட்டட், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் சப்ளைஸ். ஸோ இது பர்ச்சேஸ், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் சப்ளைஸ். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷன், மெஷின் ஓடது. மெஷின் எக்யூப்மெண்ட்னால மெஷினால தான் எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கான். அப்ப மெஷின் ரன் ஆக எலக்ட்ரிசிட்டி அதிகமாக முடியும். தென் எலக்ட்ரிசிட்டி, பவர் இல்லைன்னா மெஷின் ஓடதுல எலக்ட்ரிசிட்டி. தென் நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ், தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ். ஸோ அந்த அமௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ? 1000, தென் 2000, தென் 1500. 1000, 2000, 1500. தென் டோட்டல் போட்டுக்கோ. டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? டோட்டல் ஓவர் ஹெட்ஸ்
4500. தென் அதே மாதிரி மெஷின் மெயின்டெனன்ஸ்க்கு மெஷின் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ 500. தென் எக்யூப்மெண்ட் டெப்ரிசியேஷன் 750, எலக்ட்ரிசிட்டி 1050. 70,000 இது எவ்வளோ 2500. தென் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் லேபர் எவ்வளோ 4250. ஸோ ரெக்கார்ட் 4250. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இவனே என்ன சொல்லிட்டான்னா இங்க கீழே காஸ்ட் டிரைவர் அவனே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். லிசன் என்ன சொல்றான், assume that total number of labor hours 1000. So labor hours வந்து 1000ங்கறான். labor hours எவ்வளவு சொல்றான் 1000 சொல்றான். then next machine hours 250. then machine hours எவ்வளவு 250. then next அடுத்து என்ன சொல்றான், total purchase orders 100. listen here, purchase order 100. ma listen ma kindly listen ma இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் மா. எது payroll of taxes, fringe benefit, unemployment, machine maintenance, equipment, electricity, purchase department, இது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டினா என்ன, நம்மளோட ஏபிசி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an event which incurrence of cost. அப்ப டாக்ஸ் பே பண்ண செலவாகும், பிரிஞ்சு பெனிஃபிட் செலவாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் செலவாகும். இது எல்லாமே செலவு இல்லையா, எல்லாமே இவ்வளவு செலவாயிருக்கும் கொடுத்துருக்கான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸ்டெப் 1 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். தென் ஸ்டெப் 2 allocation of cost to cost pool. So direct labor is a cost pool. இது ஒரு cost pool. மெஷின் சம்பந்தமா இருக்கு, இது ஒரு காஸ்ட் பூல். சோ பர்ச்சேஸ் ஆர்டர் சம்பந்தமா இருக்கு, இது ஒரு காஸ்ட் பூல், காஸ்ட் பக்கெட். பாருங்க பூல்னா நிறைய விஷயத்தை ஒட்டுக்கா சேர்த்துறோமா. பாருங்க டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பூல். அப்ப பூல்ல 4500 ரூபாய் இருக்கு, இது ஒரு பூல்ல 2500, இது ஒரு பூல் 4250. இது ஸ்டெப் 2. தென் ஸ்டெப் 3 என்ன பண்றோம், we are using resource cost driver. To make the cost pool. So இது ஸ்டெப் 3 தான். ஸ்டெப் 1 2 3 ஸ்டெப் 2 and 3 வந்து பண்ணியாச்சு, காஸ்ட் பூல் கண்டுபிடிச்சோம். So using resource cost driver to transfer overheads, to cost bucket, or cost pool. இங்க ஸ்டெப் 2 இல்ல, ஏன்னா ஸ்டெப் 2 வந்து செகண்டரி ஓவர்ஹெட்ஸ் பிரைமரி ஓவர்ஹெட் அலோகேட் பண்ணோம். இங்க செகண்டரி ஓவர்ஹெட் கேண்டீன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அதனால அலோகேட் பண்ணல. அப்ப ஸ்டெப் 2 and 3 வந்து சேம் தான். ஸ்டெப் 2 கிடையாது ஆக்சுவலா அந்த சம். தென் ஸ்டெப் 4 என்னது, ஆக்டிவிட்டி. ஸ்டெப் 4 ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர். ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் என்னது, லேபர் ஹவர் இஸ் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர். இந்த ஆக்டிவிட்டியோட காஸ்ட் டிரைவர் லேபர் ஹவர். இந்த மெஷினோட காஸ்ட் டிரைவர் மெஷின் ஹவர். தென் பர்ச்சேஸ் ஆர்டரோட காஸ்ட் டிரைவர் பர்ச்சேஸ் ஆர்டர். ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர். தென் ஏபிசி ரேட். ஸ்டெப் 5 என்னது, ஏபிசி ரேட். ஏபிசி ரேட் எவ்வளவு 4500 divided by 1000, 4.5 is the ABC rate per hour. ABC rate per direct labor hour. ABC rate per machine hour equal to 10 rupees 10. ABC rate per purchase order equal to 4.25. 42.5. இதான் ABC rate. Step 5 ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் அப்படிங்கிறது this labor hour is a activity cost driver, machine hour is a activity cost driver, then purchase order is a activity cost driver. So step 5 ABC rate கண்டுபிடிச்சிட்டோம். total overheads divided by activity cost driver போடுவோம். cost driver quantity ஏன்னா இதெல்லாம் எதுல மெஷர் பண்றோம், குவான்டிட்டில மெஷர் பண்றோம். 100 250 1000. then ABC rate கண்டுபிடிச்சாச்சு. now
கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் பட்ஜெட், காஸ்ட் பக்கெட், சாரி காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இப்ப என்ன பண்ணும், சார்ஜ் பண்ணும். இப்ப அசியூம் we are producing product A, அது வந்து ஒரு 200 லேபர் ஹவர், டைரக்ட் லேபர் ஹவர் 200 ஹவர்ஸ், மெஷின் ஹவர்ல ஒரு 75 மெஷின் ஹவர், தென் பிஓ வந்து ஒரு 10 பிஓ, ஒரு இல்லைன்னா ஒரு 25 பிஓ வந்து யூஸ் பண்றோம் ப்ராடக்ட் ஏக்கு. we are using like this. அப்போ வாட் இஸ் ப்ராடக்ட் ஏ ஓட டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, 200 into 4.5, 75 into 10, then 25 into 42.5. அப்ப பண்ணோம்னா எவ்வளவு வரும், 45 2 90, 90, 900 வரும். தென் இதுக்கு 750 வரும். தென் இதுக்கு 25 into 425 into 425 equal to 106.25. அப்ப ப்ராடக்ட் ஏ ஓட ஓவர் ஹெட்ஸ் 900 plus 750 plus 106.25 equal to 1756 ரூபா வந்து ஓவர் ஹெட்ஸ் வந்து எதுக்கு செலவாயிருக்கு, 1756 ரூபா புள்ளி 25 ப்ராடக்ட் ஏக்கு நம்ம செலவு பண்ண ஓவர் ஹெட்ஸ், So like that you have to do it. இதுதான் உங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். listen here, they said that 4.50 per direct labor, 10 per machine hour, then 42.5. Now allocate the overheads between two widgets A and B in details as given below. Listen, அவன் என்ன சொல்லியிருக்கானா, இந்த 1000 லேபர் ஹவர் இருக்கு பாத்தீங்களா, ஏக்கு 400 லேபர் ஹவர், பிக்கு 600, மெஷின் ஹவர் 250 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு 100, இதுக்கு 150, பர்ச்சேஸ் ஆர்டர் 100 இருக்கா, இதுக்கு 50, அதுக்கு 50. எனக்கு allocate the overheads between A and B, ப்ராடக்ட் ஏக்கும் ப்ராடக்ட் பிக்கும் allocate பண்ண சொல்றான். So allocate பண்ணி you see here 4,925, then 11,000. So total of 4,925 plus 6,325, therefore overheads allocation 11,000. இதே ட்ரெடிஷனல் பேஸ்ல போய் போட்டிருந்தோம்னா, இதே when you use ட்ரெடிஷனல் பேஸ்ல போட்டிருந்தோம்னா இந்த டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் 11,050 இருக்கா. ட்ரெடிஷனல் பேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். ட்ரெடிஷனல் பேஸ்ல ஃபர்ஸ்ட் we have to compute overhead absorption rate. நம்ம சொன்னோம், ஒன்னா மெஷின் ஹவர், அப்படி இல்லைன்னா லேபர் ஹவர், அப்படி இல்லைன்னா வால்யூம் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். கரெக்டா, ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட். அப்ப டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் டிவிஷன் பை மெஷின் ஹவர்ஸ். டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் 11,050, மெஷின் ஹவர்ஸ் எவ்வளவு 250, ஈக்குவல் டு, so 11,050 divided by 250 equal to how much we will get 45. So 45 per hour, 45 per machine hour. இதை டைரக்ட் லேபர் ஹவர் யூஸ் பண்ணா 11,050 divided by 1000 equal to 11.25 per direct labor hour. இதுதான் வந்து ட்ரெடிஷனல் பேஸ்டு. ஸோ இந்த பேசிஸ்ல சப்போஸ் நம்ம ஒரு ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணணும்ங்களா, இப்போ அவன் சொன்னதே எடுத்துக்கலாம். என்ன சொல்றான், ஏக்கு டைரக்ட் லேபர் ஹவர்களோ, ஏக்கு 400, பிக்கு 600, அப்ப ஏ பி. ஸோ இது வந்து ட்ரெடிஷனல் பேஸ்ட் அப்சர்வ் பண்ணோம்னா 400 into 11.25, 600 into 11.25. அப்ப எவ்வளவு வருது, 400 into 11.25 ஈக்குவல் டு 4,500 வருது. இது 600 into 11.25 ஈக்குவல் டு 6,070 வருது. இது டைரக்ட் லேபர் ஹவர் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண. இதே மெஷின் ஹவர் யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணா, சோ அப்ப மெஷின் ஹவர் எவ்வளவு கொடுத்திருக்கான், 100, 150. அப்ப 100 into 45, 4,500, 150 into 45 equal to 6,750. So இது ட்ரெடிஷனல் பேசிஸ்ல பண்றது. ஆனா ஏபிசி பேசிஸ்னா, சோ பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் பேஸ் பண்ணி பிரிக்கணும். இது வந்து ஒரே அப்போர்ஷன்மெண்ட் தான். ஆனா ஒவ்வொன்றுக்கு தனித்தனி லிசன் இயர், ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட். லேபருக்கு லேபர் ரேட், மெஷினுக்கு மெஷின் ரேட், தென் பர்ச்சேஸ். அதனாலதான் இங்க பாருங்க 4925 வருது இல்லையா, ஏபிசி ரேட்ல போடும்போது 4925 வருது இங்க. ஆனா நம்ம ட்ரெடிஷனல் பேசிஸ்ல போடும்போது அப்ப எது அக்யூரசி, ஏபிசி இஸ் அக்யூரேட். அதே மாதிரி இது 6325 வருது, ஆனா இங்க பாருங்க 6750. அப்ப இவன் ஏ ப்ராடக்ட் வாங்குறவன் கம்மியான காசு கொடுத்து அதிகமான பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுவான்.
ஆனா பி ப்ராடக்ட் வாங்குறவன் காசு அதிகமா கொடுத்துட்டு பெனிஃபிட் கம்மியா சேர்க்கணும். ஏன்னா ட்ரெடிஷனல் பேஸ் ஆஃப் அப்போசிஷன்ல தவறுதலான ஓவர் ஹெட் அலோகேஷன், தவறுதலான ஓவர் ஹெட்ஸ் அலோகேஷன் அதை இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட் ஓவர் ஹெட்ஸ் ஆர் அப்ளை ஆன் தி பேஸ் ஆஃப் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். ஸோ அப்போ 11.25 வருது. தேர்ஃபோர் 4500 6750. ஹென்ஸ் ஏ would be get undervalued and B would get overvalued. A get undervalued, B get overvalued. Now tell me whether you understood. Now tell me whether you understood the difference between ABC and traditional costing. Yes or N? Yes or N? Now tell me whether you understood. Kripa said yes, Janani said yes, Vasiki yes. Because ஏன்னா கான்செப்ட் எலாபரேஷன் நீ டைரக்டா ஏபிசி போடுனா போட முடியாது. இப்போ உனக்கு ஓரளவுக்கு ஏபிசினா என்ன, ஏபிசிங்கிற சயின்டிபிக் சிஸ்டம் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிக்கணும், ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட் கண்டுபிடிக்கணும், தென் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் காஸ்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஆக்டிவிட்டி காஸ்ட்டை அலோகேட் பண்ணணும். ஆனா ட்ரெடிஷனல் காஸ்டிங் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒன்னா மெஷின் அவர் எல்லா டோட்டல் ஓவர் ஹெட்ஸை கூட்டிட்டு மெஷின் அவர் போட்டு டப்புன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கும். பட் இங்க டைம் கன்சியூம், ஏபிசில டைம் எடுக்கும். ஏன்னா அக்யூரேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லிசன் some examples. Activity cost pool கொடுத்திருக்காங்க, அதோட related cost please write down. Some examples of activity cost pool and activity cost driver. Some examples of activity cost pools and activity cost drivers. Some examples of activity cost pools and activity cost drivers. Some examples of activity cost pools and activity cost drivers. Some examples of activity. ரெண்டா பிரிச்சுக்கோ, ஒரு சைடு ஆக்டிவிட்டி காஸ்ட் பூல், இன்னொரு சைடு ரிலேட்டட் காஸ்ட் டிரைவர்ஸ். ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர்ஸ் போடுங்க, ரிலேட்டட் கூட வேணாம். ஆக்டிவிட்டி காஸ்ட் பூல்ஸ் அடுத்த சைடு ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர்ஸ் போடுங்க. ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணுங்க. Update as activity cost drivers. So activity cost pool அந்த பக்கம் activity cost drivers. லைனா எழுதிக்கிறியா? Please write down. Please write down.